ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு தாங்க பண்ண போகிறோம். யூஸ்வலாக சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு நம்ம சட்னி, குருமா இது எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு நாள் ஆல்டர்னேட்டாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பிடிக்கும். தோசை, இட்லிலாம் மிச்சம் இருக்கவே இருக்காது. ஏன் இதை நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். இதை தொக்குன்னு சொல்லலாம், இல்லைனா தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு, பெரிய பூண்டை எடுத்துக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி புளி, இதுக்கு கண்டிப்பாக தொக்குக்கு நீங்கள் புளி போட்டே ஆகணும். புளி கொஞ்சம் சேர்த்தன மாதிரி தாங்க எடுத்துக்கணும். ஒரு 8 பழுத்த தக்காளியாக நான் ஒரு 8 தக்காளியை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே குவான்டிட்டிஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவில் எல்லா பொருளையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா கெட்டும் போகாது சீக்கிரமாக. அதே மாதிரி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இல்லை என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கடலெண்ணெயிலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இது கூட கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சைக்கடலை பருப்பு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் உண்டுனாப்பில் இருக்கணும்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சிரட்டும். இது கூடவே வெந்தயம், கடுகு ஈக்குவலான அளவில் எடுத்து 2யும் வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் மஸ்ட்டு தாங்க, இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடணும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ்ட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கி கோல்டன் ப்ரௌன் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. யூஸ்வலாக நம்ம செய்கிற சட்னி, குருமா இது எல்லாமே வந்து நம்ம எப்பயும் செய்கிறது தான். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ப்ளஸ் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது தொக்குன்னு சொல்லலாம், தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம். இப்போ வெங்காயம் மட்டும் வணங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் வணக்கி விட்டிங்கன்னா போதும். நல்லா வணங்கிரும். ஆனால் வணங்காமல் தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க. இதில் நீங்கள் வந்து வெங்காயங்கிறது மஸ்டான்னு கேட்டால் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வெங்காயம் இல்லாமையும் செய்யலாம். பட் வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு என்னோடய ஃபேவரட்டான டிஷ்ஷு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸில் நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ புளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் புளியை டைரெக்டாக ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னா புளியை நல்லா கரைச்சிட்டு புளி சாந்தம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ தொக்குக்கு ஏற்ற அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தொக்குக்கு மிளகாய்த்தூள் அதிகமாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். எப்பயும் போடுறத விட 1 ஸ்பூன் சேர்த்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல் ஸ்பூன் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 மினிட்ஸு அடுப்பை சிம்லேயும் இல்லாமல் மீடியம்லேயும் இல்லாமல் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸு அப்பப்போ கிண்டி விட்டுட்டு இருங்க. சூப்பரான நம்ம தொக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இதை நான் தக்காளியை அரைச்சி ஊற்றணும் அப்படின்னாலும் அரைச்சி வேணாலும் ஊற்றிக்கோங்க. பட் இப்படி செஞ்சாலே தக்காளி நல்லா மசிஞ்சிரும். சிலரெல்லாம் அந்த தக்காளியில் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்க. பட் அப்படி கிடையாது.
நமக்கு கேன்சர் வராமல் ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள் தான் அது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அழகாக தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும், சூப்பராக நம்மளோட தொக்கு ரெடி. செம்மையாக இருக்குங்க. சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, பட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டாமல் பார்க்குறீங்களே, கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.